கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இது இங்கே மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் அவர்கள் அதிகாரத்திற்கு உட்பட்டு நம்ம ஆய்வு செய்யலாம், பண்ணலாம். எந்தவித அதிகாரமும் இல்லாமல் கவர்னர் எங்கேயும் எந்த திட்டத்தையும் ஆய்வு செய்ய உரிமை இல்லை. அதை இந்த அரசு என்னைக்கும் அனுமதிக்காது. ஸோ எங்கேயாவது தேவையில்லாமல் கவர்னர் இந்த அரசின் நிர்வாகத்திலோ இல்லை ஆய்வு செய்வன்ற போக்கில் எங்கேயாவது தலையிட்டால் அதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்படும். கண்டிப்பாக எந்த அதிகாரிகளும் அரசின் அனுமதி பெறாமல் அதற்கு எந்த ஒத்துழைப்புகளும் கொடுக்கக்கூடாது என்பது இந்த அரசின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஸோ கண்டிப்பாக கவர்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும் பொழுது கவர்னர் தேவையில்லாமல் அவர் போய் ஆய்வு செய்யறதும் எங்கேயாவது தேவையில்லாமல் தலையிடுறதும் அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அவர் தலையிடும் அதிகாரமும் கண்டிப்பாக கிடையாது. இது இங்கே மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இதே நிலைமை தான் இருக்கும். அதிகாரிகளும் அதுக்கு உட்பட்டு அனைவரும் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது அழைப்பு வந்தால் அரசின் அனுமதி இல்லாமல் எந்த ஆய்வுக்கும் உட்படக்கூடாது என்பதை கேட்டுக்கொள்கிறோம். இந்த கூட்டத்தை சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சியர் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகை புரிந்த அனைவருக்கும் மற்றும் அனைத்து துறைகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. குழுவிற்கு தலைமையேற்று இங்கே வருகை புரிந்திருக்கும் நம்மளுடைய ஆளுநர் எங்கேயும் எந்த திட்டத்தையும் ஆய்வு செய்ய உரிமை இல்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். விதிகளை மீறி ஆய்வை மேற்கொள்வதை இந்த அரசு அனுமதிக்காது என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியில் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். வணக்கம் சல்மான், தொடர்பான விவரம். நேற்றைய தினம் மதுரைக்கு தனியார் கல்லூரி நிகழ்ச்சிக்கு வந்த ஆளுநர் அவர்கள் அதிகாரிகளை சந்தித்து ஆய்வு நடத்தியதாக ஒரு செய்திகள் பரப்பப்பட்டன. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் இதுபோன்று மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டுமே நடைபெற்றது. ஆனால் இதுபோன்ற ஆய்வுக் கூட்டம் நடத்தப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த நிலையில்தான் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் கூட, அதே போன்று மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசனும் ஆளுநர் இதுபோன்ற அதிகாரிகளை சந்தித்து ஆய்வு நடத்தினால் அது கண்டிக்கத்தக்கது என பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் மதுரை மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குழு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டமானது நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. இது அமைச்சர்கள் நிர்மல்குமார் மற்றும் அமைச்சர் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் நிர்மல்குமார், கவர்னர் ஒரு சில விஷயங்களை தெரிவித்துள்ளார். இங்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் அதிகாரத்திற்கு உட்பட்டு ஆய்வு செய்யலாம். எந்தவித அதிகாரமும் இல்லாமல் கவர்னர் எங்கேயும் எந்த திட்டத்தையும் ஆய்வு செய்ய உரிமை இல்லை. அதை இந்த அரசு என்றைக்கும் அனுமதிக்காது எனவும், எங்காவது தேவையில்லாமல் கவர்னர் இந்த அரசு நிர்வாகத்திலோ அல்லது ஆய்வு செய்யும் போக்கிலோ தலையிட்டால் அதற்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்படும் எனவும், எந்தவித அதிகாரிகளும் அரசின் அனுமதி பெறாமல் ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது என அரசின் சார்பில் தெரிவித்துக் கொள்வதாகவும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும் போது கவர்னர் தேவையில்லாமல் அவர் ஆய்வு செய்வதும் தேவையில்லாமல் தலையிடுவதும் குழப்பத்தை ஏற்படுத்தும். அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது எனவும், அவர் தலையிடும் அதிகாரம் கிடையாது. இங்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதிலும் இதே நிலைமைதான் இருக்கும் எனவும், அதிகாரிகளும் அதற்கு உட்பட்டு அழைப்பு வந்தால் அரசின் அனுமதி இல்லாமல் எந்த ஆய்வுக்கும் செல்லக்கூடாது என கேட்டுக்கொள்வதாக அமைச்சர் நிர்மல்குமார் அதிகாரிகளுக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். இதே போன்று மதுரை நாடாளுமன்ற உறுப்பினரான இந்த குழுவுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய சு வெங்கடேசனம் அவர்களும் கடுமையாக சாடியிருக்கிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும்போது கவர்னர் தேவையில்லாமல் அவர் ஆய்வு செய்வதும் தலையிடுவதும் குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவும், இந்த ஒரு ஒன்றிய அரசுடைய எந்த ஒரு திட்டத்தையும் ஆய்வு செய்வதற்கான சட்ட உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த சட்டம் அடங்கியிருக்கின்ற குழுவினுடைய தலைவர் மற்றும் குழு உறுப்பினர்கள் நாங்கள் தான். இந்த அரங்கத்தை தாண்டி வெளியில் ஒரு குறிப்பிட்ட ஒன்றிய அமைச்சர் அவருடைய துறையை ஆய்வு செய்யலாம். ஆனால் பல துறைகள் ஆய்வு நடத்துவதற்கு இந்திய அரசியல் சாசனம் என்பது எங்களுக்கு மட்டுமே உரிமை வழங்கியிருக்கிறது எனவும், எங்கள் உரிமையை வேறு யாரேனும் எடுக்க நினைத்தாலும் அதனை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஒருவேளை யாராவது அப்படி ஆய்வு நடத்த அதிகாரிகள் அழைத்தால் எந்த அதிகாரிகளும் பங்கேற்க கூடாது. அப்படி பங்கெடுத்தீர்கள் என்றால் அடுத்த மீட்டிங்கில் உங்களுக்கு அழைப்பாணை சம்மன் அனுப்பப்பட்டு அது குறித்து விளக்கம் கேட்கப்படும் எனவும், அரசியல் சாசன சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அனைத்து துறைகளையும் ஆய்வு செய்கின்ற 39 அமைச்சகத்துக்கு கீழ் உள்ள 96 துறைகளை ஆய்வு செய்கிற அமைப்பு இந்த மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு மட்டும்தான்.
இது மதுரை மாவட்டத்துக்கு 100% உறுதிப்படுத்தப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுடைய தலைவர் சு வெங்கடேசனும் இந்த ஆளுநர் ஆய்வு தொடர்பாக கடுமையாக ஒரு பேச்சு அதிகாரிகள் மத்தியில் பேசியிருக்கிறார்கள். இது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக இந்த கூட்டத்தை அரசியல் மேடையாக ஆக்கக்கூடாது என தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன், இதுபோன்று தொடர்ச்சியாக ஆளுநருக்கு எதிராக ஆளுநர் இதுபோன்ற அந்த உரிமைகளை ஒருங்கிணைப்பு குழுவுடைய கூட்டத்தினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடைய உரிமையை பறிக்க கூடாது, இதுபோன்று ஆளுநர் தலையிடக்கூடாது என்ற போக்கில் அவர் பேசியது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆளுநருக்கு எதிராக அமைச்சர் நிர்மல்குமார் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தொடர்பான முழு விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி சல்மான்.